ஆசாரியரும் லேவியரும். எருசலேமிலிருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபொழுது அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதுமன்றி, நான் கிறிஸ்து அல்ல என்றும் அறிக்கையிட்டான். அப்பொழுது அவர்கள், பின்னை யார், நீர் எலியாவா என்று கேட்டார்கள். அதற்கு, நான் அவன் அல்ல என்றான். நீர் தீர்க்கதரிசியானவரா என்று கேட்டார்கள். அதற்கும் அல்ல என்றான். அவர்கள் பின்னும் அவனை நோக்கி, நீர் யார், எங்களை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படிக்கு உம்மை குறித்து என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், கர்த்தருக்கு வழியை செவ்வாய் பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாயிருக்கிறேன் என்றான். அனுப்பப்பட்டவர்கள் பரிசேயராயிருந்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, நீ கிறிஸ்துவும் அல்ல, எலியாவும் அல்ல, தீர்க்கதரிசியானவரும் அல்ல என்றால் ஏன் ஞானஸ்நானம் கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். அவர் எனக்கு பின் வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர். அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றான். இவைகள் யோர்தானுக்கு அக்கறையில் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த பெத்தா பராவிலே நடந்தன. நீர் யார்? எருசலேமில் இருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபொழுது யூதர்கள் எருசலேமில் இருந்து ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்புகிறார்கள். அவர்கள் யோவானிடத்தில் வந்து சில கேள்விகளை கேட்கிறார்கள். யோவான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்த விவரம் இந்த வசன பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. எருசலேமில் இருந்த யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்திற்கு அனுப்புகிறார்கள். ஆசாரியரும் லேவியரும் வேத வாக்கியத்தை கற்று தெளிவு பெற்றவர்கள். ஆகையினால் மேசியாவின் வருகை சமீபமாயிற்று என்றும் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு தாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றும் இவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். மேசியாவிற்கு பாதைகளை யோவான் ஸ்நானன் செவ்வாய் பண்ணுகிறான் என்பதும் இவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் எருசலேமில் உள்ள யூதர்களோ ஆசாரியரையும் லேவியரையும் யோவான் ஸ்நானனிடத்தில் ஒரு சில கேள்விகளை கேட்பதற்காக அனுப்புகிறார்கள். ஆசாரியரிடத்திலும் லேவியரிடத்திலும் வேத வாக்கியத்தை பற்றிய அறிவு இருந்தாலும் அவர்களிடத்தில் தேவனுடைய வெளிப்பாடு எதுவும் இல்லை. தங்கள் சுய முயற்சியினால் இவர்கள் ஒரு சில வேத வசனங்களை கற்றிருக்கிறார்கள். மனுஷருடைய சுய முயற்சியினால் கற்ற கல்வியும் பெற்ற வல்லமையும் தேவனுடைய ஞானத்தை பெற்றுக் கொள்வதற்கு பிரயோஜனம் அற்றவை. யோவான் ஸ்நானனிடத்தில் அனுப்பப்பட்ட ஆசாரியரும் லேவியரும் வேத வாக்கியத்தை கற்றிருந்த போதிலும் அதன் ஆவிக்குரிய வியாக்கியானத்தை புரிந்து கொள்ளாதிருக்கிறார்கள். யோவான் ஸ்நானனிடத்தில் அனுப்பப்பட்டவர்கள் சாதாரண யூதர்கள் அல்ல, அவர்கள் ஆசாரியரும் லேவியரும் ஆவார்கள். யோவான் ஸ்நானனும் ஆரோனுடைய சந்ததியில் இருந்து வந்த ஆசாரியராக இருக்கிறார். ஒரு ஆசாரியரை மற்ற ஆசாரியர்கள் வந்து விசாரிக்க வேண்டிய அவசியமில்லை. இவர்கள் பரிசேய மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். மனுஷர் மனந்திருந்த வேண்டிய அவசியமில்லை என்று உபதேசம் பண்ணுகிறவர்கள். யோவான் ஸ்நானனோ மனந்திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணுகிறான். மனந்திரும்ப தேவையில்லை என்று சாதிக்கும் பரிசேயர்கள் மனந்திரும்ப வேண்டும் என்று வலியுறுத்தும் யோவான் ஸ்நானனிடம் போக வேண்டும் என்னும் தேவையே இல்லை. யோவான் ஸ்நானனையும் அவன் கொடுக்கும் ஞான ஸ்நானத்தையும் பற்றி சில கேள்விகள் கேட்பதற்காக ஆசாரியரும் லேவியரும் எருசலேமில் இருந்து அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். மெய்யாகவே யோவான் ஸ்நானனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்னும் ஆர்வம் இவர்களிடத்தில் இல்லை. அவனை தங்களை விட்டு தூரத்திலேயே வைத்திருக்க வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார்கள். அதற்காக தங்கள் உள்ளத்தில் வஞ்சனையான எண்ணத்தோடு இவர்கள் யோவான் ஸ்நானனிடம் வருகிறார்கள். எருசலேமில் உள்ள யூதர்கள் யோவான் ஸ்நானனை பற்றி பல்வேறு விதமாக கேள்விப்பட்டிருக்கிறார்கள். அவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்னும் ஆவலினால் அவனிடத்திற்கு வருகிறார்கள். அவன் மனந்திரும்புதலின் அவசியத்தை பற்றி உபதேசிக்கிறான். பரிசேயருக்கு மனந்திரும்புதல் என்பது ஒரு வினோதமான உபதேசம். நூதன உபதேசத்தை அவன் போதிக்கிறான் என்று கூறி அவனை கட்டுப்படுத்த வேண்டும் என்பது இவர்களுடைய உள்ளான நோக்கம். அவன் மீது தங்களுக்குள்ள அதிகாரத்தை காண்பிக்க வேண்டும் என்பதற்காகவும்
ஆசாரியரும் லேவியரும் யோவான் ஸ்நானனிடத்திற்கு வருகிறார்கள். அவர்கள் யோவானிடம், நீர் யார் என்று கேட்கிறார்கள். யோவான் ஸ்நானன் இந்த உலகத்தில் இருப்பது அவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அவனுடைய ஆவியும் அவனுடைய பேச்சும் அவனுடைய உபதேசமும் புதுமையாக இருக்கிறது. அவன் அதிகாரத்தோடு பிரசங்கம் பண்ணுகிறான். ஜனங்கள் அவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆர்வத்தோடு அவனிடத்தில் கூடி வருகிறார்கள். அவனை ஏராளமான ஜனங்கள் பின்பற்றினாலும் அவன் தன்னை உயர்ந்தவனாக காண்பித்துக் கொள்ளவில்லை. அவனிடத்தில் பெருமை இல்லை. மற்றவர்களுக்கு முன்பாக தான் ஒரு பெரியவன் என்று காண்பித்துக் கொள்வதற்கு பதிலாக நன்மை செய்வதில் அதிக ஆர்வத்தோடு ஈடுபடுகிறான். தன்னிடத்தில் நீர் யார் என்று கேட்க ஆசாரியரிடத்திலும் லேவியரிடத்திலும் தனக்கு தெரிந்ததை மறுதலியாமல் மறைக்காமல் கூறுகிறான். நான் கிறிஸ்து அல்ல. அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதுமன்றி நான் கிறிஸ்து அல்ல என்றும் அறிக்கையிட்டான். ஜனங்கள் எதிர்பார்க்கிற பிரகாரம் தான் பெரியவன் அல்ல என்று யோவான் ஸ்நானன் தன்னுடைய உண்மை நிலைமையை அங்கீகரித்து கூறுகிறான். கர்த்தருடைய உண்மையான ஊழியக்காரர்கள் தங்களுக்கு தகுதியில்லாத பெருமைகளில் இருந்து தங்களை காத்துக்கொள்ள வேண்டும். சில வேளைகளில் நம்முடைய தகுதிக்கு ஏற்ற பிரகாரம் நாம் புகழப்படுகிற போதிலும் போதும் என்கிற மனப்பக்குவம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். அளவுக்கு அதிகமாக தாழ்மையோடு இருப்பது தவறல்ல. ஆனால் சிறிதளவு பெருமை கூட நமக்குள் வந்துவிடக்கூடாது. நான் கிறிஸ்து அல்ல என்று யோவான் ஸ்நானன் அறிக்கையிடுகிறான். தன்னுடைய வார்த்தையில் உறுதியாக இருக்கிறான். தான் கிறிஸ்து அல்ல என்று மறுப்பது மாத்திரமல்ல, அதை அறிக்கையாகவும் சமர்ப்பிக்கிறான். தன்னுடைய உள்ளத்தில் தான் கிறிஸ்து என்னும் எண்ணம் இவனிடத்தில் சிறிதும் இல்லை. நான் கிறிஸ்து அல்ல என்று யோவான் ஸ்நானன் அறிக்கையிடும் போது வேறொருவர் கிறிஸ்துவாக இருக்கிறார் என்னும் பொருளும் அவனுடைய வார்த்தையில் அடங்கி இருக்கிறது. தான் கிறிஸ்து அல்ல என்று அறிக்கையிடும் போது யோவான் ஸ்நானன் தன்னுடைய அறிக்கையை தான் சமர்ப்பிக்கிறானே அல்லாமல் அவன் கிறிஸ்துவை மறுதலிக்கவில்லை. யோவான் ஸ்நானன் கிறிஸ்துவோ எலியாவோ அல்லது கடந்த காலத்தில் வாழ்ந்த தீர்க்கதரிசியோ அல்ல. அவன் ஒரு சாதாரண மனுஷன். சகரியாவிற்கும் எலிசபெத்திற்கும் பிறந்தவன். அவன் எலியாவின் ஆவியோடும் வல்லமையோடும் வந்தான். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன்பாக எலியா என்ன செய்வாரோ அதை இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகைக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்வதற்காக யோவான் ஸ்நானன் வந்தான். நீர் எலியாவா? அப்பொழுது அவர்கள், பின்ன யார்? நீர் எலியாவா என்று கேட்டார்கள். அதற்கு நான் அவன் அல்ல என்றான். நீர் தீர்க்கதரிசியானவரா என்று கேட்டார்கள். அதற்கும் அல்ல என்றான். எலியா பரலோகத்திலிருந்து மறுபடியும் திரும்பி வருவார் என்று யூதர்கள் எதிர்பார்க்கிறார்கள். யோவான் ஸ்நானனுடைய உபதேசம், ஞான ஸ்நானம், சுபாவம் ஆகியவற்றை கேள்விப்படும் போது இவன் ஒருவேளை வானத்தில் இருந்து வந்திருக்கும் எலியாவாக இருக்கலாமோ என்னும் சந்தேகம் யூதர்கள் மத்தியில் உண்டாயிற்று. யோவான் ஸ்நானன் தன்னை எலியா என்று கூறினால் அதை அங்கீகரிக்க யூதர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆனால் யோவான் ஸ்நானனோ இந்த மேன்மையை கூட தன் மீது ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுகிறான். பழைய ஏற்பாட்டு காலத்தில் மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் எலியா தீர்க்கதரிசி அனுப்பப்பட போவதாக முன் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். சகரியா 4:5-6. யோவான் ஸ்நானன் இந்த பூமியில் ஊழியம் செய்தபோது அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னே நடப்பான் என்று கர்த்தருடைய தூதன் யோவான் ஸ்நானனுடைய தகப்பனாகிய சகரியாவிடம் கூறினான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாக எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். திராட்சை ரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான்.
பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். லூக்கா 1:13 முதல் 17 வரை. இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனை பற்றி குறிப்பிடும்போது, நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன்தான் என்று கூறுகிறார். இவன் எலியா அல்ல, இவன் வருகிறவனாகிய எலியா. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணிய எலியா இவன்தான். ஆனால் யூதர்களோ பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்க தரிசன ஊழியம் செய்த எலியா மறுபடியும் உயிர் பெற்று வருவான் என்று தவறுதலாக எதிர்பார்க்கிறார்கள். முன் அறிவித்த பிரகாரம் எலியா வந்தாயிற்று. ஆனால் யூதர்களோ அவனை அறியவில்லை. தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். கர்த்தர் தங்களுக்கு வாக்கு பண்ணாத எலியா தங்கள் மத்தியில் வருவார் என்று வேத வாக்கியத்தின் பிரகாரம் எந்தவிதமான ஆதாரமும் இல்லாமல் யூதர்கள் தவறுதலாக எதிர்பார்க்கிறார்கள். முன் அறிவித்த பிரகாரம் எலியாவின் ஆவியோடும் பலத்தோடும் யோவான் ஸ்நானன் யூதர்கள் மத்தியில் வந்தபோது அவர்கள் அவனை தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இதற்கு 3 காரணங்கள் உள்ளன. பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் தங்கள் மத்தியில் ஒரு சகோதரரை எழுப்புவார் என்று மோசே முன் அறிவித்திருந்தார். மோசே முன் அறிவித்த சகோதரன் யோவான் ஸ்நானன் அல்ல என்று யூதர்கள் தீர்மானமாக இருக்கிறார்கள். யூதர்கள் எதிர்பார்த்த பிரகாரம் யோவான் ஸ்நானன் ஊழியம் செய்யவில்லை. தாங்கள் எதிர்பார்க்கும் எலியா ரோம பேரரசின் பிடியில் இருந்து தங்களை விடுதலை செய்வார் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் யோவான் ஸ்நானனோ பட்டணத்தில் உள்ள ஜனங்களிடம் சஞ்சரியாமல் வனாந்திரவாசியாக இருக்கிறான். தாங்கள் எதிர்பார்க்கும் எலியா மரித்தோரில் இருந்து எழுந்திருந்து வருவார் என்று யூதர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் யோவான் ஸ்நானனோ மரித்தோரில் இருந்து எழும்பி வரவில்லை. தன்னுடைய தாயாகிய எலிசபெத்தின் கற்பத்தில் இருந்து வந்திருக்கிறான். ஆகையினால் யூதர்கள் யோவான் ஸ்நானனை தாங்கள் எதிர்பார்க்கும் எலியாவாக ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இல்லை. உம்மை குறித்து என்ன சொல்லுகிறீர்? எருசலேமில் இருந்து யூதர்களால் அனுப்பப்பட்ட ஆசாரியரும் லேவியரும் யோவான் ஸ்நானனை குறித்து திட்டமாய் அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள். தங்களை இவனிடத்தில் அனுப்பியவர்களுக்கு தாங்கள் மாறுத்தரம் சொல்ல வேண்டும் என்றும் அவர்களுக்கு என்ன உத்தரவு சொல்லுவது என்றும் இவர்கள் யோவான் ஸ்நானனிடமே கேட்கிறார்கள். உம்மை குறித்து என்ன சொல்லுகிறீர் என்று அடிப்படை கேள்வியை கேட்கிறார்கள். யோவான் ஸ்நானன் தன்னுடைய வார்த்தையிலும் செய்கையிலும் உண்மை உள்ளவனாக இருக்கிறான். ஆகையினால் அவன் தன்னை பற்றி பொய் கூற மாட்டான் என்று இவர்கள் நம்புகிறார்கள். இவனுடைய வார்த்தையை நம்பலாம் என்றும் அந்த வார்த்தையை தங்களை அனுப்பியவர்களுக்கு உத்தரவாக சொல்லலாம் என்றும் இவர்கள் தீர்மானம் பண்ணுகிறார்கள். இவர்களுடைய கேள்வியும் உம்மை குறித்து என்ன சொல்லுகிறீர் என்று மிகவும் தெளிவாக உள்ளது. அவர்களிடம் யோவான் ஸ்நானன் நான் வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் இருக்கிறேன் என்று கூறுகிறான். யோவான் ஸ்நானன் இந்த வார்த்தையை தன் சுயமாய் பேசாமல் வேத வாக்கியத்தை ஆதாரமாக வைத்து பேசுகிறான். இதன் வாயிலாக வேத வாக்கியம் தன்னிடத்தில் நிறைவேறியுள்ளதையும் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கிறான். மிகவும் பணிவாகவும் தாழ்மையாகவும் தன்னை பற்றி எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமலும் அமைதியாக பதில் கூறுகிறான். வேத வாக்கியம் இவனை பற்றி மிகவும் சாதாரணமாகவே கூறியிருக்கிறது. இவனை பெரியவனாக காண்பிக்கவில்லை. இவன் மேன்மை உள்ளவனும் அல்ல. நான் சத்தமாக இருக்கிறேன் என்று தன்னை பற்றி கூறுகிறான். இவன் வெறும் சத்தம்தான். இவன் வார்த்தை அல்ல. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே வார்த்தையாக இருக்கிறார். யோவான் ஸ்நானனோ அந்த வார்த்தையை பேசும் வெறும் சத்தமாக மாத்திரமே இருக்கிறான். ஏசாயா தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானனுடைய ஊழியத்தை பற்றி ஏற்கனவே முன் அறிவித்திருக்கிறார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. ஏசாயா 40:3-5 வரை. ஏசாயா தீர்க்கதரிசியின் பெயரையும் அவர் கூறிய வார்த்தையையும்
இவர்களும் பேசினால் இவர்கள் தன்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பார்கள் என்று நினைத்து யோவான் ஸ்நானன் எங்கு ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னதை கூறுகிறான். யோவான் ஸ்நானனுடைய சத்தம் எச்சரிப்பின் சத்தமாகும், அவர்களுக்கு உபதேசம் பண்ணும் சத்தமாகும். கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் அவருக்காக பேசும் சத்தமாகவே இருக்கிறார்கள். நம்முடைய சத்தத்தின் மூலமாக தேவனுடைய சிந்தையை வெளிப்படுத்தும் போது தேவன் நம்மீது பிரியமாக இருக்கிறார். யோவான் ஸ்நானனுடைய சத்தம் மனுஷ சத்தம் மாத்திரமே ஆகும். இது தேவனுடைய சத்தம் அல்ல. நியாயப்பிரமாணம் இடிமுழக்க சத்தத்தோடு வெளிப்படுத்தப்படும் போது அதை ஏற்றுக்கொள்ள ஜனங்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் எதிர்பார்க்கும் இந்த ஜனங்கள் நம் மூலமாக சுவிசேஷத்தின் சத்தம் வெளிப்படும் போது அதையும் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார்கள். இது நம்முடைய சத்தத்தின் மேன்மை அல்ல, இது நாம் பேசும் வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேன்மையாகும். நாம் மெல்லிய சத்தத்தில் சுவிசேஷ செய்தியை பேசும்போது கூட ஜனங்கள் அதற்கு செவி கொடுக்கிறார்கள். யோவான் ஸ்நானன் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் நம்மை போன்ற சாதாரண மனுஷனாகவே இருக்கிறான். யோவான் ஸ்நானனுடைய சத்தம் கூப்பிடுகிறவனுடைய சத்தமாகும். கூப்பிடுதல் என்னும் வார்த்தைக்கு சத்தமிட்டு அழைத்தல் என்றும் வலியுறுத்தி கூப்பிடுதல் என்றும் யாரையும் விட்டுவிடாமல் எல்லோரையும் விரும்பி அழைத்தல் என்றும் பொருள்படும். கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய நாமும் சுவிசேஷத்தை பேசும்போது உண்மையான மனதோடும் வாஞ்சையோடும் உற்சாகத்தோடும் பேச வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை அதை கேட்போரின் இருதயத்தை மென்மையாக்கும், பேசுகிறவரின் உதடுகளை உறைய வைக்கும். தான் பிரசங்கம் பண்ணும் உபதேசத்தை யோவான் ஸ்நானன் ஒளிவு மறைவு இல்லாமல் தெளிவுபடுத்துகிறான். யோவான் ஸ்நானன் தன்னை பற்றி குறிப்பிடும் போது நான் வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாக இருக்கிறேன் என்று அறிக்கையிடுகிறான். வனாந்திரம் என்பது தனிமையான இடம், அமைதியான இடம். உலகத்தின் சந்தடிகளும் வியாபாரம் சம்பந்தமான வார்த்தைகளும் வனாந்திரத்தில் இருக்காது. அப்படிப்பட்ட அமைதியான இடத்தில்தான் யோவான் ஸ்நானன் சத்தமாக இருக்கிறான். யோவான் ஸ்நானன் வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தமாக இருந்தாலும் அவன் குறிக்கோள் இல்லாமல் அங்கு புலம்பிக் கொண்டிருக்கவில்லை. மிகவும் தெளிவாக பேசுகிறான். கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே இவன் கூப்பிடுகிறவனுடைய சத்தமாக இருக்கிறான். தேவனுடைய சமூகத்திற்கு செல்லும் வழி தெரியாமல் ஜனங்கள் தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். இவனோ ஜனங்களுடைய தவறுகளை திருத்தி அவர்கள் கர்த்தரிடத்தில் செல்லும் வழியை செம்மை பண்ணுகிறான். வேதபாரகரும் பரிசேயரும் ஜனங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைக்கிறார்கள். அவர்கள் தேவனை விட்டு வழி விலகி செல்வதற்கு இவர்கள் காரணமாக இருக்கிறார்கள். ஜனங்கள் வேதத்தின் அறிவை பெற்றுக் கொள்ளாதவாறு இவர்கள் தடை கற்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய அறியாமையில் வேதபாரகரும் பரிசேயரும் தங்களை மேன்மைப்படுத்துகிறார்கள். ஆனால் யோவான் ஸ்நானனோ கர்த்தருடைய சமூகத்திற்கு திரும்பி வர வேண்டும் என்று ஆதியிலே சொல்லப்பட்ட உபதேசத்தை இப்போது உபதேசம் பண்ணுகிறான். ஏன் ஞானஸ்நானம் கொடுக்கிறீர்? தான் கொடுக்கும் ஞானஸ்நானத்தை பற்றி யோவான் ஸ்நானன் சாட்சி கொடுக்கிறான். எருசலேமில் இருந்து யூதர்களால் அனுப்பப்பட்ட ஆசாரியரும் லேவியரும் பரிசேயராய் இருக்கிறார்கள். அவர்கள் யோவான் ஸ்நானனிடம், நீ கிறிஸ்துவும் அல்ல, எலியாவும் அல்ல, தீர்க்கதரிசியானவரும் அல்ல என்றால் ஏன் ஞானஸ்நானம் கொடுக்கிறீர் என்று கேட்கிறார்கள். பரிசேயர்கள் ஞானஸ்நான சடங்குக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள். ஞானஸ்நானத்தை சரியாகவும் முறைப்படியும் பயன்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவர்கள். ஏனெனில் ஞானஸ்நான சடங்கு பரிசேயருக்கு மிகவும் புனிதமானது. தாங்கள் இதுவரையிலும் இருந்த அசுத்தத்தில் இருந்து ஞானஸ்நானம் தங்களை சுத்திகரிப்பதாக பரிசேயர் நம்புகிறார்கள். ஞானஸ்நானம் ஒரு அடையாளமாகும். இதே அடையாளம் கிறிஸ்தவ சபையிலும் பயன்படுத்தப்படுகிறது. இயேசு கிறிஸ்து புதுமையாக செய்ய வேண்டும் என்று நினைத்து பழையது அனைத்தையும் அங்கீகரியாமல் அப்புறப்படுத்திவிடவில்லை. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திற்கு முன்பாக யூதர் மத்தியிலே ஞானஸ்நான சடங்கு கைக்கொள்ளப்பட்டது. இயேசு கிறிஸ்து அந்த பாரம்பரியத்தை அங்கீகரித்து தாமும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய நாமும் எல்லாவற்றையும் புதுமையாக செய்ய வேண்டும் என்று நினைத்து பழையதையெல்லாம் ஒழித்துவிட வேண்டும் என்னும் ஆர்வத்தில் நமக்கு தேவையானதையும் பிரயோஜனமானதையும் ஒழித்துவிடக்கூடாது. அதில் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். மேசியாவின் நாட்களில் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று யூதர்கள் எதிர்பார்க்கிறார்கள்.
கிறிஸ்துவோ அல்லது எலியாவோ அல்லது தீர்க்கதரிசியானவரோ ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்பது இவர்களுடைய எதிர்பார்ப்பு. இவர்கள் கரைபடிந்திருக்கும் இந்த உலகத்தை சுதந்திரிப்பதற்காக வந்திருக்கிறவர்கள். ஆகையினால் இவர்கள் மூலமாகவே ஞானஸ்நானம் நடைபெற வேண்டும் என்று யூதர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இந்த புதிய உலகத்தை சுதந்திரிப்பதற்காக தேவனுடைய கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது பரிசேயருக்கு தெரிந்திருக்க வேண்டும். இந்த சத்தியம் தெரிந்திருந்தால் யோவான் ஸ்நானன் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது அவன் எந்த அதிகாரத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறான் என்பதையும் அவர்கள் அறிந்திருப்பார்கள். யோவான் ஸ்நானன் தன்னை கிறிஸ்து அல்ல என்றும் எலியா அல்ல என்றும் தீர்க்கதரிசி அல்ல என்றும் அறிவிக்கிறான். இந்த வார்த்தையை கேட்ட பரிசேயர்கள் அவனிடம், ஏன் ஞானஸ்நானம் கொடுக்கிறீர் என்று கேட்கிறார்கள். ஒருவர் யூத மார்க்கத்தில் சேரும்போது அவருக்கு நியாயப்பிரமாண முறைமையின் பிரகாரம் சுத்திகரிப்பு செய்வது வழக்கம். ஆலோசனை சங்கத்தின் அனுமதியின் பேரிலேயே ஒருவரை யூத மார்க்கத்தில் சேர்க்க முடியும். 3 நியாய சாஸ்திரிகள் அல்லது வேத பாரகர்கள் சுத்திகரிப்பு செய்யும் போது உடன் இருப்பார்கள். யோவான் ஸ்நானன் யூதருடைய முறைமையை பின்பற்றாமல் ஞானஸ்நானம் கொடுத்து வந்தான். யூத மார்க்கத்து தலைவர்களுக்கு அவனுடைய செயல் பிடிக்கவில்லை. பரிசேயரின் பழக்க வழக்கங்களுக்கு யோவான் ஸ்நானன் முரண்பாடாக செய்கிறான். நீங்கள் அறியாத ஒருவர் தான் கிறிஸ்து அல்ல என்றும் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் மாத்திரமே என்றும் யோவான் ஸ்நானன் தன்னை வெளிப்படுத்துகிறான். தண்ணீரில் ஞான ஸ்நானம் கொடுப்பது ஒருவருடைய மனமாற்றத்திற்கு வெளிப்படையான அடையாளம். அப்படிப்பட்ட ஞான ஸ்நானத்தை மாத்திரமே தான் கொடுப்பதாக கூறுகிறான். நான் ஜலத்தினால் ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன். இந்த ஞான ஸ்நானம் ஒரு அடையாளம் மாத்திரமே. இந்த தண்ணீர் ஞான ஸ்நானத்திற்கு அடையாளமாக இருக்கும் ஆவிக்குரிய கிருபை தன் மூலமாக உண்டாகவில்லை என்பதையும் யோவான் அறிவிக்கிறான். தன்னிடத்தில் ஞான ஸ்நானத்தை பற்றி கேள்வி கேட்கும் பரிசேயரை யோவான் ஸ்நானன் இயேசு கிறிஸ்துவிடம் வழிநடத்துகிறான். அவர் தன்னை விட பெரியவர் என்றும் தன்னால் செய்ய முடியாத பெரிய காரியங்களை அவரால் செய்ய முடியும் என்றும் அவர்களிடம் கூறுகிறான். யோவான் ஸ்நானன் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஜனங்களிடம் சாட்சி கொடுத்த போது, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர், ஆகையினால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று கூறியிருந்தான். அதே சாட்சியையே இப்போது பரிசேயரிடமும் கூறுகிறான். தான் சாட்சியாக சொல்லி இருந்தவர் இவர்தான் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்களிடம் கூறுகிறான். இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவிலே நிற்கிறார். ஆனால் அவர்களோ அவரை இயேசு என்று அறியாதிருக்கிறார்கள். சாதாரண ஜனங்கள் மத்தியில் அவர்களில் ஒருவராக இயேசு கிறிஸ்து நிற்கிறார். இயேசு கிறிஸ்துவை போலவே இந்த உலகத்தில் மெய்யான சத்தியங்கள் பல மறைந்துள்ளன. தங்கள் மத்தியில் இந்த சத்தியங்கள் இருந்தாலும் ஜனங்கள் அதை அறிந்து கொள்ளவில்லை. மனுஷருடைய அறியாமை தேவனுடைய ரகசியங்களை அறிய முடியாதபடி அதை மூடுகிற மூடியாக இருக்கிறது. நாம் எதிர்பார்ப்பதற்கும் அதிகமாக தேவன் நமக்கு அருகாமையில் இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய ராஜ்யத்தை பற்றி வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து தமக்கு பின் வந்தும் இயேசு கிறிஸ்து தனக்கு பின் வந்தும் தன்னிலும் மேன்மை உள்ளவர் என்று யோவான் ஸ்நானன் சாட்சியாக அறிவிக்கிறான். அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கும் தான் பாத்திரன் அல்ல என்று தன்னை தாழ்த்துகிறான். யோவான் ஸ்நானனை போல பெரிய ஊழியக்காரனே தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக தன்னை பாத்திரன் அல்ல என்று தாழ்த்தும் போது நாமும் நம்மை உயர்த்தாதபடி நம்மை தாழ்த்தி மிகுந்த எச்சரிப்போடு இருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். யோவான் ஸ்நானன் இயேசு கிறிஸ்துவை பற்றி இவ்வாறு உயர்வாக கூறும்போது அவரிடத்தில் வந்திருக்கும் ஆசாரியரும் லேவியரும் அந்த இயேசு கிறிஸ்து யார், அவர் எங்கே இருக்கிறார் என்று கேள்வி கேட்டிருப்பார்கள் என்று நாம் பொதுவாக நினைப்போம். ஆனால் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிந்து கொள்ளும் ஆர்வம் சிறிதும் இல்லை. அவர்கள் யோவான் ஸ்நானனுக்கு பிரச்சனை கொடுத்து அவனை துன்புறுத்துவதற்காகவே வந்தவர்கள். அவனிடமிருந்து ஆலோசனைகளையும் உபதேசங்களையும் கேட்பதற்காக இவர்கள் அங்கு வரவில்லை. அவர்களுக்கு ஒருவேளை கிறிஸ்துவை தெரிந்திருக்கலாம் அல்லது தெரியாமலும் இருக்கலாம். இதில் எல்லாம் அவர்களுக்கு அக்கறை இல்லை. இந்த சம்பவம் நடைபெற்ற இடம் யோர்தானுக்கு அக்கறையில் உள்ள பெத்தாபாரா என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதற்கு பாதையின் வீடு அல்லது வழியின் வீடு என்று பொருள்.
இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சுவிசேஷத்திற்கு பாதை திறக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவே வழியாக இருக்கிறார். இப்படிப்பட்ட பாதையில்தான் யோவான் ஸ்நானன் ஞானஸ்நானம் கொடுத்து வருகிறான். தான் ஞானஸ்நானம் கொடுத்துக் கொண்டிருக்கும் இடத்தில்தான் தன்னை பற்றியும் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் சாட்சியாக அறிவிக்கிறான். இதனால் அவனிடத்தில் ஞானஸ்நானம் பெற வருகிற யாவருக்கும் என்னுடைய வார்த்தை சாட்சியாக அறிவிக்கப்படுகிறது. மேசியாவை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். யோவான் ஸ்நானன் ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு இதுவே காரணம். பெத்தாபாரா என்பது ஒரு கிராமம். பழைய ஏற்பாட்டு எபிரேய சுவடிகளில் பலர் இந்த கிராமத்தை பெத்தானியா என்றே கூறுகின்றனர். எரிகோவிற்கு எதிரே யோர்தான் நதிக்கரை ஓரமாக இந்த கிராமம் அமைந்திருக்கிறது.